அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று சாலிவாகன சகாப்தம் 1946, கலியப்தம் 5125, பசலி 1434, கொல்லம் 1199, குரோதி வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது ஆடி மாதம் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 23 ஜூலை 2024. இன்று தேய்பிறை திதியை பகல் மணி 1:12 வரைக்கும் இருக்கு, அதன் பின் திருதியை. அவிட்டம் நட்சத்திரம் இரவு மணி 11:47 வரைக்கும் இருக்கு, அதன் பின் சதயம். சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். ஆயுஷ்மான் நாம யோகம், கரஜி கரணம். அகசு நாழிகை 31:18, தியாஜ்யம் 0. இன்றைய ஸ்ரார்த்த திதி ஆடி மாதம் தேய்பிறை திருதியை. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 4, வினாழிகை 17. சென்னை சூரிய உதயம் காலை 5:51. இன்றைக்கான ராகு காலம் மாலை மணி 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில செவ்வாய் குரு, கர்க்கடக ராசியில சூரியன் புதன் வக்ரலமையில் மற்றும் சுக்கிரன், கன்னியா ராசியில கேது, மகர ராசியில சந்திரன், கும்பராசியில வக்ரலமையில் சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று பகல் மணி 12:27 கும்பராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துனோம்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் கேந்திரத்துல பயணம். கேந்திரங்கள் நமக்கு இன்றைக்கு ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்குன்னே நாம சொல்லலாம். அதாவது 4ஆம் இடம் நமக்கு ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானத்தை கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு இன்று நடக்கும். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, மேன்மை, முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்து வருவோம். திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 9ஆம் இடத்தை பார்த்துடுற, இது நமக்கு ஒரு பெரிய பலம். அது மாதிரி பாக்யாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, அவர் நமக்கு தொழில் ஸ்தானத்தில் இருப்பது, அது மாதிரி கோச்சார சந்திரன் 9ஆம் இடத்துல இருப்பது, இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யறது நல்லது.
முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் அவசியம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நல்லது. அது மாதிரி அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் இதில் கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக நாம் இருந்துக்கணும். கொஞ்சம் முடிவெடுக்கும் போது நீண்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இன்று கவனம் அவசியம். அது மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம், கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளில் தாமத போக்கு உண்டாகலாம், கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு இன்று மதியம் மாற்றம் பெறுகிறார். கொஞ்சம் சில நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கே எதிராக நடக்கலாம். அதனால கொஞ்சம் அவசரம், படபடப்பு, ஒரு தேவையற்ற வேகம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் அவசியம். பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் வருவதற்கு கொஞ்சம் கடுமையாக நாம் இன்றைக்கு உழைக்கணும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் இன்றைக்கு நமக்கு வெற்றி பெறலாம், நல்லா இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்துல பார்க்க போறார், பயணம் பண்ண போறார். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஆனாலும் நண்பர்கள் உறவினரிடம் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா நாம இருந்துக்கணும். புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கொஞ்சம் கவனத்தோட நம்ம நடந்துக்கிறது நமக்கு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து நம்மளால ரொம்ப சுலபமா இன்றைக்கு வெளியில வந்துட முடியும். அது மாதிரி நாம எந்த ஒரு திட்டங்கள் நாம போடுறோமோ அந்த திட்டங்கள் நமக்கு இன்றைக்கு நல்லபடியா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பல காரியங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில பல நல்ல பலன்கள் இன்று உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துக்கிறோம். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். ரொம்ப சிறப்பாக அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் பலமா அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானம் பலமா அமைஞ்சிருக்கு. ஸோ தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் இன்று நடைபெறும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்று நாம எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு இன்று உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை.
விருச்சிக ராசி அன்பர்கள், தைரியமா தன்னம்பிக்கையா எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கு நாம செய்யலாம். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை எல்லாமே நமக்கு இன்று விலக போறது. எந்த விஷயத்திலும், அதாவது முடிவுக்கு வர முடியாமல் இருந்த எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுக்கு இன்று நம்மளால வர முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அனுகூலமா இன்று நடந்து முடியும்னு நாம நம்பலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே வெற்றி அடையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும். ஸோ நாம ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நமக்கு ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்தது. இனிமே அதுல நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே நமக்கு இன்று இருக்கும். தொழில் உத்தியோகத்துல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் இன்று அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில சம்பந்தம். மத்தியானத்துக்கு மேல தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுற அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில சம்பந்தம். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும்னு நாம நம்பலாம். உழைக்கும் திறன் அதிகரிக்கும். பொறுப்புகள் கூடும். அதாவது 6ஆம் இடம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. ஸோ கடன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து முடிவெடுக்கிறது நமக்கு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களை, இன்றைய நாளிலே பயணங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட நமக்கு இன்று விலகும். மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல் இன்று உண்டாகும். அது மாதிரி 5ஆம் இடம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு இன்று பரிபூர்ணமாக கிடைக்கும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பொதுவா இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். யோக பலன்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். அது சம்பந்தமா கொஞ்சம் பயணங்கள் அது எல்லாமே நமக்கு இன்று உண்டாகலாம்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி பலாபல் நிகழ்ச்சியில் நாம சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, இல்லை நாட் ரீச்சபிள் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தயவு செய்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி, வணக்கம்.